ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீஷடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபனிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம். திருவழுதி நாடென்னும் தென்குருகூர் என்னும் மறுவினய வன்பொருணல் என்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்புருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பத்து ஏய்ந்த பெருங்கீர்த்தி இராமானுஜ முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்ந்த பெருஞ்சீரா சடகோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெற வான் திகழும் சோலை மதிளரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ன தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ன முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன். மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் போதும் குருகையர்கோன் யாழின் இசை வேதத்தியல். நம்மாழ்வார் திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு. நம்ம குழாம்ல ஆழ்வாரோட அதீத கிருப்பையால 2ஆம் பத்து கடைசி பதிகம் இன்னைக்கு அன்வைக்கணும். இப்போ 200 பாசுரங்கள் நம்ம எளிய வழக்குறை அன்வைச்சிருக்கோம். சந்தைக்கு அப்புறம் இதெல்லாம் சொல்றேன். நிறைய பேர் நம்ம திருவ சேவிச்சு நிறைய தடவை ரிவிஷன் ஆகி நிறைய பேரு பைஹார்ட்டும் பண்ணியிருக்கோம், மனனமும் பண்ணியிருக்கோம். எப்பேற்பட்ட கிருப்பைன்னா ஆழ்வார்து. அது நம்ம டே டு டே நம்ம குழாத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு கிளரொளி இளமை அதோட எளிய விளக்குறை பார்க்கணும். பார்க்கும்போதே நம்ம கொஞ்சம் ஒரு பாசுரத்தோட ஹைலைட் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இருக்கிற அந்த ஒரு 200 பாசுரம் ஒரு பதிகத்தோட ஒரு சம்மரியும் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த பதிகத்துக்கான பிரவேசம்னா அவதாரிக்கை ஒரு என்ட்ரின்னு வச்சுக்கலாம். 2 நிர்வாகம் காமிக்கிறார் நம்பிள்ளை ஈட்டுல. ஒண்ணு பாத்தீங்கன்னா ஆளவந்தார் நிர்வாகம். இதுக்கு முன்னாடி பதிகம் பாருங்க, இப்பதான் அன்வயிச்சிருக்கோம், அதனால எல்லாருக்குமே நல்லா ஃப்ரெஷ் இன் மெமரி இருக்கும். எம்மா வீட்டு திறமும் செப்பம் அப்படின்னு பிராப்திய நிஷ்கர்ஷம் பண்றாரு ஆழ்வார். அதுல பிராப்திய நிஷ்கர்ஷம்னா என்னன்னாக்கா, எம்பெருமான் திருவுள்ள முகப்புக்காக எனக்கு மோட்சம் கொடுத்தாதான் வேணும், நீ எனக்காக கொடுத்தா வேண்டாம் அப்படின்னு ப்ரிசைஸா என்ன தேவையோ அந்த தேவைய தெள்ள தெளிவா ஆழ்வார் நிஷ்கரிக்கிறது பார்த்தீங்கன்னா எம்மா வீட்டுலதான். ஏன்னா அது வரைக்கும் எம்பெருமான் அத்தனை குணானுபவங்களை காமிச்சு கொடுத்துன்னு வரான் ஆழ்வார்க்கு இல்லையா. அப்போ இப்போ ஒரு போறதுக்கான வழி தெரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம கூகுள் மேப் போட்டானுமே ஒரு சாதனம் தேவை இல்லையா. ஏதோ ஒண்ணுத்த புடிச்சுண்டு அந்த போறதுக்கு அந்த வழியில எதையோ ஒண்ணுத்த புடிச்சுண்டு போகணும், அந்த டெஸ்டினேஷனை போய் அடையிறோம். பிராப்தியம் தெரிஞ்சிருக்கு, பிராபகமான ஒரு வழி தேவை இல்லையா. அந்த வழி எதை பத்துறாருன்னா ஆழ்வார் ஆளவந்தார் சாதிக்கிறார். ஆழ்வார் திருமலைய பத்திக்கிறார் சாதனமா. திருமலைனா இந்த இடத்துல அது என்னன்னு பார்க்கலாம். திருமாலிருஞ்சோலை மலைய தெற்கு திருமலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா. பிராப்தியத்தை அடையறதுக்காக பிராபகமா பத்திக்கிற மலை திருமாலிருஞ்சோலை மலை அப்படின்னு ஆளவந்தாரோட நிர்வாகம். இது ஒரு விதமான நிர்வாகம். ஆளவந்தார் நிர்வாகம் இருந்தாலே எப்பவே எம்பெருமானார் நிர்வாகமும் இருக்கும். எம்பெருமானார் நிர்வாகம் என்ன சொல்ற, இதுக்கு முன்னாடி பாருங்க, நம்ம முன்னாடி குழாத்துலயுமே சில சந்தேகங்கள் என்னன்னா அந்த ஒல்லைய எங்க சேர்க்கறது அப்படின்னு இல்லையா. ஒல்லை வேறே போக எஞ்ஞானும் விடலே. ஒல்லை சீக்கிரமா எப்படி கஜேந்திர ஆழ்வானுக்கு மோட்சத்தை கொடுத்தியோ அடியனுக்கும் சாதனை. அந்த ஒல்லைனா வேகமா வந்துரும் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார் எம்மா வீட்டுல இல்லையா. அப்போ தாமதம்ன்ற ஒரு ஆஸ்பெக்ட்
ஆழ்வாருக்கு வந்து ஒரு பிடிச்சமான ஆஸ்பெக்ட் அது கிடையவே கிடையாது இல்லையா. காலக்கழிவு செய்யலே அப்படின்னு சொல்ற. தாமதமா வரவே வராத. அப்போ ரொம்ப ஒரு துவரைனாக்கா என்ன, நம்ம நிறைய கேட்கக்கூடிய வார்த்தை இது. துவரைனா ஆழ்வாருக்கு ரொம்ப வருத்தம் எம்பெருமான விட்டு. எம்பெருமான் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி இருந்தா கூட ஆழ்வாருக்கு வருத்தம் தானா. என் உச்சியுள்ளானேன்னு ஆழ்வார் உள்ளேயே வந்துடணும், ஆழ்வார் மேலேயே வந்துடணும் எம்பெருமான் இல்லையா. அந்த சமயத்துல பகவான் வந்து இப்ப பார்த்தேன்னாக்க பகவான் பாட்டுக்கு வந்து அவனோட வேலைய அவன் பண்ணிட்டு தான் இருக்கான் இல்லையா. அவனோட வேலைய பண்ணிட்டு இருக்கும் போது ஆழ்வார் வந்து என்ன கேக்குறாரு, இப்ப பகவானுக்கு என்ன தோன்றதுனாக்க ஆழ்வாருக்கு நம்ம மோட்சம் சாதிக்க போறோம்ன்றது பண்ணதான் போறார் பகவான் இல்லையா. ஆனா ஆழ்வார் வந்து இந்த திருமேனியோடவே ஒரு கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறாரோ அப்படின்னு எம்பெருமான் புரிஞ்சுட்டு இருக்கான். இப்போ நம்ம சம்டைம்ஸ் வந்து ரொம்ப தாகமா இருக்குன்னு தான் அம்மா கிட்ட போவோம். ஆனா தாகத்தை மட்டும் தீர்க்க மாட்டான். தீர்த்தம் வேணும்னு தான் போயிருப்போம். ஆனா சாதத்தை பிசைஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் தீர்த்தத்தை கொடுப்பா. எனக்கு தெரியும் உனக்கு பசிதான் எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னுவா. ஆனா நிஜமாவே எனக்கு பசி எடுக்கல, தாகமா தான் இருக்கு அப்படின்னாலும் அந்த தாய்க்கு தெரியும்ல. அந்த மாதிரி எம்பெருமானுக்கு தெரியறது ஆழ்வாருக்கு ஏதோ ஒரு விஷயம் தேவை. ஆனா இந்த திருமேனியோடவே கைங்கரியம் பிரார்த்திக்கிறாரோ அப்படின்னு. அதுவும் எங்க வேற எங்கேயும் கிடையாது. ஏன்னா எம்மா வீட்டு திரும்பவும் செப்பம், நீ குடுக்குற மோட்சமே எனக்கு வேண்டான்ட்டார் அவர் இல்லையா. நீயும் நில்லு, நானும் நிக்கிறேன், நீ குடுக்குற மோட்சம் வேண்டாம், எனக்கு உன்னோட திருவடியில கைங்கரியம் வேணும். அப்போ இந்த திருமேனியோட இந்த சம்சாரத்திலேயே இடையூறா நித்தியமா ஒரு கைங்கரியம் தேவை, கிடைக்க போறது கிடையாது அந்த மாதிரி. ஆனா அந்த பிராபியத்தை கொடுத்து விடலாம் அப்படின்னு கொடுத்துடலாம் ஆழ்வாருக்குன்னு எம்பெருமான் வரானா. சரி, எங்க வரானா? அப்ப எம்பெருமான் தேடி தேடி பாக்குறான். ஏதோ ஒரு இடம் வந்து நல்ல இடமா ஆழ்வாருக்கு அமையணும் இல்லையா. ஆழ்வாருக்கு ஏத்த இடமா இருக்கணும். இப்போ திருவாய்மொழியிலேயே முதல்ல திருப்பதி எல்லாம் வேற வரப்போகுது. திருப்பதினா என்ன, திவ்ய தேசத்துக்கு சொல்றேன். இப்போ முதல் திவ்ய தேசம் எந்த திவ்ய தேசம்னு பார்த்துட்டே வரான் ஆழ்வாருக்காக. பார்த்தாக்க ரொம்ப இப்போ வந்து ஒரு விமானத்துல போறோம். விமானத்துல போகும்போது எல்லா இடமும் கீழே இருந்து தெரியுது தானே. நன்னா ஹைட்டா இருக்கிற இடம்லாம் தானே தெரியுது அப்படின்னு ஒரு ஜோக்குக்கு சொல்றா. ஆனா எம்பெருமானுக்கு ஃபர்ஸ்ட் பட்ட இடம் எதுன்னு பார்த்தா இந்த தெற்கு திருமலை ஆகிற திருமாலிருஞ்சோலை அப்படின்னு சாதிக்கிறார். இங்க ஆழ்வாருக்கு என்ன கிடைக்குதுன்னா பரார்த்த கைங்கரியம். பரார்த்த கைங்கரியம்னா என்னன்னாக்க அவனுக்காகவே எம்பெருமான் உகப்புக்காகவே எம்பெருமானே ஆழ்வாருக்கு கைங்கரியம். எல்லா கைங்கரியமும் எம்பெருமான் தரதுதான். ஆனா இந்த இடத்துல பரார்த்த கைங்கரியம் அவனுக்காகவே. ஏன்னா ஆழ்வார் இப்ப என்ன பிரார்த்திச்சிருக்காரு, நீ எனக்காக ஏதாவது கொடுத்தேன்னா வேண்டாம், உனக்காக கொடுத்தா அதுதான் வேணும் அப்படின்னு சாதிக்கிறார் இல்லையா. அதனால பரார்த்த கைங்கரியம் கிடைக்கிற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா திருமாலிருஞ்சோலை. இப்போ ஆழ்வாரோட அனுசந்தானம் அப்படி இருக்கு. இப்போ வந்து இதுல ஒரு கேள்வி என்ன வரலாம்னா, திருமாலிருஞ்சோலை மலை திவ்ய தேசம் எப்போ வந்தது, ஆழ்வார் சரித்திரம் எப்போ இருக்கு, இது ரெண்டையும் எப்படி லிங்க் பண்றதுன்னு கேள்வி வந்ததுன்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம் இத. எம்பெருமானுக்கு தெரியாதான்னு ஆழ்வாருக்கு கலியுகத்துல இதெல்லாம் தேவைப்படும்னு, அதனால முன்னாடியே வந்து இருந்திருக்கான் அப்படின்றது நிர்வாகம். பட் நம்ம சில கேள்விகள்லாம் கேட்டுட்டே போலாம். எம்பெருமானோட அனுசந்தானம் எப்படி இருக்குன்னு ஆழ்வாருக்கு ஆழ்வாரோட அனுசந்தானம் எப்படி இருக்குன்னு எம்பெருமானுக்கு எப்பவுமே தெரியும் அப்படின்றதுதான் இதோட கதை. அடுத்தது வந்து இந்த திருமாலிருஞ்சோலையில நம் ஆழ்வாருக்கு வந்து கைங்கரியத்தை பிராபியமா கொடுக்குறான் இல்லையா. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க ஆழ்வாருக்கு எம்பெருமான் வேணுமா அப்படின்னாக்க ஓரளவுக்கு எம்பெருமான் வேணும்னு சொல்றாரு. ஆனா அடுத்து 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 போய் பார்த்தேன்னாக்க அவனோட சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் இருந்தா போறோம் அப்படின்னு சாதிக்கிறார். அதுதான் இந்த திருமாலிருஞ்சோலை மலை, அவனோட சம்பந்தப்பட்ட ஒரு மலை. சரி, அடுத்தது இந்த மலைதான் வேணுமா அப்படின்னாக்க ஆழ்வார் சொல்ல இந்த மலை இல்ல, அயல் மலை அதுவே போருமே, பக்கத்துல ஏதோ ஒண்ணு அருகில ஏதோ ஒண்ணு இருந்தா திருமாலிருஞ்சோலை மலை அதுவே போறேன். ஏன்னா திருமாலிருஞ்சோலை மலையோட சம்பந்தம் இருக்கும் அதுக்கு. சரி, அப்ப அதுவும் அடைய முடியும். அதுக்கும் பக்கத்துல ஏதாவது ஒண்ணு புறமலை அதுவே அப்படின்னு ஒன்னொன்னா இது பார்க்க போறோம் நம்ம. அதுவும் வேணுமா அப்படின்னா ஆழ்வார் சொல்றான் இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். அவன் அந்த திருமாலிருஞ்சோலை மலைக்கு போகணும்ன்ற ஒரு துணிவு, ஒரு ஸ்ரத்த பிறக்கிறது இல்ல நம்மளோட மனசுல,
அந்த ஸ்ரத்த இருந்தாலே போருமா. அது வரதராஜன் சுவாமி ரொம்ப அழகா சொல்வார். இங்க இருந்து ஒரு இடத்துக்கு போகணும்னா அந்த இடத்துக்கு ஒரு மேப்பை தட்டணும் நம்ம ஃபர்ஸ்ட் போன்ல. இப்போ ஆழ்வார் அதையும் ஈஸி பண்ணிட்டார். இந்த லிங்க் மட்டும் நம்ம ஆன் பண்றதுல ஆழ்வார் வந்து கண்ணை மூடி இந்த கண்ணை மூடி கூட வேணான்ட்டாராம். நம்ம இத்தனை தடவை திருமாலிருஞ்சோலை சொல்றோமே, அதுக்கே அவன் ஸ்ரத்தேன்னு நினைச்சுன்னு அவன் அப்படியே பிராப்பியமா இந்த பிராப்பியத்தையும் நிஷ்கரிச்சு கொடுக்குறான் எம்பெருமான் அப்படின்னு சாதிக்கிறார் இந்த பதிகத்துல. சோ பகவானோட சம்பந்தம் இருக்கிற எல்லாமே நமக்கு பிராப்பியம் அப்படின்றதுதான் ஆழ்வாரோட இது. இப்போ 2 நிர்வாகம் என்ன? ஆளவந்தார் நிர்வாகம், எம்பெருமானார் நிர்வாகம். ஆளவந்தார் நிர்வாகம் ரெண்டுமே ஆரம்பிக்கிறது என்ன? எம்மா வீட்டுல பிராப்பிய நிஷ்கர்ஷம் பண்ணியாச்சு, இதுதான் வேணும், மோட்சம் எனக்கு வேண்டாம், ஆனா உன் திருவடியில இருக்கிற கைங்கரியம் நீ உகப்புக்காக கொடுத்தேன்னா, நீ முகம் மலர்ந்து கொடுத்தேன்னா அதுதான் வேணும். சோ ஆளவந்தார் சாதிக்கிறது சாதனமா திருமலைய ஆழ்வார் பற்றர். திருமலைன்னா திருமாலிருஞ்சோலை மலை. இங்க இப்ப பிராப்பிய நிஷ்கர்ஷம் எதுன்னு பண்ணிட்டார் இல்லையா ஆழ்வார்? திருமாலிருஞ்சோலையில அந்த பிராப்பியத்தை அனுபவிக்கிறாருன்னு எம்பெருமானாரோட நிர்வாகம். இதுதான் 2 டிஃபரன்ஸ். ஒரு நிர்வாகம் சாதனமா திருமலையை பத்துறது, இன்னொரு நிர்வாகம் பிராப்பியத்தை அனுபவிக்கிறது திருமாலிருஞ்சோலை மலையில அப்படின்னு சாதிக்கிறார் 2 பேரும். இதுக்காக டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்றதெல்லாம் கிடையாது. அவளுக்குள்ள ஒரு நிர்வாகம் எத்தனை அழகா பண்றா இல்லையா? நம்மளுக்கு சாதனமா பத்திக்கிறதுக்கு சிலது தேவை, அதை வந்து ஆளவந்தார் எடுத்து காமிக்கிறார். சாதனமா பத்தின்றதுக்கு அப்புறம் எப்படி அனுபவிக்கிறதுன்னு பாக்கணும் இல்லையா? அது எம்பெருமானார் காமிச்சுக்கிறார். ஆச்சாரியனும் சிஷ்யனும் இந்த மாதிரி அமைச்சுக்கிறார். சரி, அது இருக்கட்டும். இப்ப வந்து நம்மளுக்கு வந்து திருமலை, திருப்பதி இந்த டேர்ம்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டாவும் யூஸ் பண்றோம். அதே மாதிரி சில விஷயங்கள் திருமலைனாலே நம்மளுக்கு மைண்ட்ல வர்றது திருவேங்கடமலை மட்டும்தான் இல்லையா? ஆனா திருமலைனா 2 திருமலை. தெற்கு திருமலைன்ற திருமாலிருஞ்சோலை, வடக்கு திருமலைனா திருவேங்கடமலை அப்படின்னு இதுல ரொம்ப அழகா ஆழ்வார் இங்க வந்து திருவேங்கடமுடையானுக்கு அழகருக்காக என்ன சொல்றது, அழகர் சைடு எடுத்துட்டாராம். நம்மாழ்வாரும் சரி பெரியாழ்வாரும் சரி சுவாமி அழகா சாதிச்சிருப்பார். திருமலை அதுவே அடைவது திறமைன்னு திருமாலிருஞ்சோலைக்கு திருமலை அதுவே அப்படின்னு காமிச்சோடனே அழகர் வந்து சொல்றாளாம், நானும் ஏழுமலை அப்பன் தான்ப்பா, நீ மட்டும் ஏழுமலை அப்பன்னு நினைச்சுக்காதுன்னு திருவேங்கடமலை. திருவேங்கடம்னா ஆக்சுவலி ஏழுமலை இல்லையா? திருமாலிருஞ்சோலையில எங்க ஏழுமலை இருக்கு அப்படின்னாக்கா பெரியாழ்வார் விட்டு கொடுக்கலையா. ரொம்ப அழகா 4ஆம் பத்துல பெரியாழ்வார் சாதிக்கிறார். பல பல நாழம் சொல்லி இழத்த சிசுபாலன் தன்னை அளவலமை தவிர்த்த அழகன் அலங்காரன் மலை, குலமலை கோலமலை குளிர்மலை கொட்டமலை நிலமலை நீண்ட மலை எது? திருமாலிருஞ்சோலை அதே அப்படின்னு. ஆக்சுவலி 7 மலை கிடையவே கிடையாது திருமாலிருஞ்சோலையில. பெரியாழ்வார் பாருங்க, திருவேங்கடமுடையான் வந்து நான் மட்டும்தான் ஏழுமலை அப்பன்னு சாதிக்கிறானாம். அப்போ அழகர் வந்து சொல்றாரு, ரெஃபரன்ஸ் கொடுக்குறாராம் அழகர், நீ பெரியாழ்வார் பாட்டை போய் பாரு, என்னையும் ஏழுமலை அப்பன் தான் சொல்லியிருக்காரு, அதே மலையதான் அத்தனை மாதிரி சாதிச்சிருக்காரு அவர் ரொம்ப அழகா. சோ இது திருமலை. திருமலைனா திருமாலிருஞ்சோலையும் திருவேங்கடமலையும் இருக்கு. சரி, அடுத்தது திருப்பதி. பதினா ஸ்தானம், திருப்பதி சொல்றோம் இல்லையா? திருன்னா திவ்யமான, எல்லா திவ்ய தேசமும் திருப்பதி தான். ஸ்ரீரங்கம், திருவரங்கம் திருப்பதி, திருமாலிருஞ்சோலை திருப்பதி. ஏன்னா இப்ப நம்ம திருப்பதி திருமலைன்னு சொன்னாலே திருவேங்கடமலைன்னு நினைச்சுன்றோம் இல்லையா? சோ இந்த இடத்துல பாருங்க, பதி அது ஏத்தி எழுவது பயனே அப்படின்னா பதினா ஸ்தானம். அந்த திருப்பதி அந்த திவ்ய ஸ்தானத்துக்கு, திவ்ய ஸ்தலத்துக்கு, எல்லா திவ்ய ஸ்தலத்துக்கும் திருப்பதின்னு பேரு அப்படின்னு அழகா எடுத்து சாதிக்கிற. சரி, இந்த இடத்துல ஏழுமலை அப்பன் இது என்னன்னாக்கா போட்டிலாம் ஒண்ணும் கிடையாது. அழகருக்கும் திருவேங்கடமுடியானுக்கும் போட்டி நடக்க முடிஞ்சா யாரு 2 பேரும் தான் வின் பண்ண போறா இல்லையா? 108 பெருமாளும் தான் வின் பண்ண போறார். எல்லா பெருமாளும் அவளே ஒத்தரே தான். விதவிதமா நம்மளுக்கு வந்து திருமேனி எடுத்துட்டு காட்சி தரா அவள்லாம், அவ்வளவுதான் இல்லையா? சேவை சாதிக்கிறா. ஸோ எந்த விதமான ஒரு கருத்து வேறுபாடெல்லாம் கிடையாது. இது என்னன்னாக்கா ஒரு பகவத் சம்பந்தம் நம்மளுக்கு. இப்போ அழகர் கோவில் பக்கத்துல இருக்கிறவா, மதுரையில இருக்கிற வாசம் பண்றவா எல்லாருக்கும் அழகர் தான் க்ளோஸ். ஸ்ரீரங்கத்துல வாசம் பண்றவா எல்லாருக்கும் நம்பெருமாள் தான் க்ளோஸ். அதுக்காக அந்த பெருமாளை பிடிக்காதுன்னு இல்லை, இந்த பெருமாளை ரொம்ப பிடிச்சிருக்கணும். கிட்டக்க இருக்கிறதுனால சேவை ஈஸியா கிடைக்கிறது பெருமாள் கிட்ட இல்லையா? அப்படியும் சொல்லிட முடியாது. அது டாட் 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 போட்டு விட்டுருலாம். அப்போ இங்க வந்து திருமலை அதுவேன்னு ஆரம்பிக்கிற திருமாலிருஞ்சோலை இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து
திருப்பதி திவ்ய தேச அன்பையும் இப்பத்துல இருந்து ஆரம்பிக்க போறது திருவாய்மொழி இல்லையா. அடுத்தது நம்ம செய்திக்கு தான் போறோம். ஒழுவில் காலம் எல்லாம் பார்த்தோம்ல 3ஆம் பத்துல 3ஆம் பதிகம். இந்த இடத்துல என்னன்னா அந்த இடத்துல விஸ்தாரமா அதை பார்க்கலாம். ஆழ்வார் ஒண்ணு கேட்கிறார், நடுவுல அடியன் சாய்ச்சேன் இல்லையா, நம்ம அம்மா கிட்ட ஒண்ணு வேணும்னு கேட்டு போவோம், ஆனா அம்மா வேற ஏதோ தரப்போறா. ஆனா ஆழ்வார் கைங்கரியம்னு பிரார்த்திச்சுட்டு போறார். ஆழ்வாருக்கு கைங்கரியத்தை தான் கொடுக்கிறார். எங்க கொடுக்கிறாருன்றதுதான் இப்போ பார்க்க போறோம். இந்த 3 பதிகத்துல 3ஆம் பத்து ஆரம்பிச்சதுல இருந்து எங்க வரப்போறது என்னன்னு பார்க்க போறோம். அது இருக்கட்டும், அப்படியே அப்ப பார்க்கலாம் நம்ம. சோ இப்ப வந்து திருமாலிருஞ்சோலை மலையே பார்த்தேன்னா நம்ம 2 நிர்வாகம் பார்த்ததுல பிராபியமாகவும் பிராபகமாகவும் கொண்டு ஆழ்வார் அனுபவிக்கிறார். எதை? திருமாலிருஞ்சோலை மலையே அன்வைக்கிறார் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா. இப்போ இதுல வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு கனெக்ஷன் வேணும் அப்படின்னாக்க பின்னாடி போங்க, ரீவைண்ட் பண்ணி பின்னாடி போனேன்னாக்க, வைகுண்டா மணிவண்ணனே என் பொல்லா திருக்குறளா என்னுள் மன்னி, இதே பதிகத்துல முன்னாடி இதே 10ல இல்லையா 2:6. அப்போ அதுல என்ன சொல்றார்? செடியார் நோய்கள் எல்லாம் துறந்து எமர் கீழ்மேல் எழுபிறப்பும் விடியா வெண்ணரகத்து என்னும் சேர்தல் மாறினரே அப்படின்னாக்க, இப்ப எம்பெருமானுக்கு வந்து ஆழ்வாரோட இருக்கிற ஒரு சம்ஸ்லேஷமும் ஒரு காதலும் ஒரு விதமா இருக்கு. எப்படி ஆழ்வாருக்கு மட்டும் எம்பெருமான் வந்து உஜ்ஜீவனம் பண்ணல, உய்விக்கல, ஆழ்வாரோட சம்பந்த சம்மதிகள் அளவுக்கும் அதை பரப்பறாருன்னு பார்த்தோம் நம்ம இல்லையா. ஒரு மழையா வந்து ஆழ்வார் மேல மட்டும் பொழியல எம்பெருமான், பிரவாகமா பெருக்கெடுத்து ஓடுறது அது இல்லையா. இப்போ எப்பவுமே ஒரு ரெசிப்ரோகேஷன் இருந்துட்டே இருக்கும் ஆழ்வாருக்கும் எம்பெருமானுக்கும் இல்லையா. அதே மாதிரி இங்க பாருங்க, பகவானோட சம்பந்தம் பட்ட இப்ப ஆழ்வார் அதை ரெசிப்ரோகேட் பண்றார், எம்பெருமான் அங்க ரெசிப்ரோகேட் பண்ணது ஒரு விதமா இருந்தது, ஆழ்வார் ரெசிப்ரோகேட் பண்றது எப்படி? சரி, பகவானோட சம்பந்தப்பட்டு பகவான் இருக்கான், பகவானோட சம்பந்தப்பட்டு இந்த திருமாலிருஞ்சோலை மலையே பிராபியம், இல்ல பக்கத்துல அயல்மலை புறமலை ஏதாவது இருந்தாலே போறோம் அதுவே பிராபியம், இல்ல அவ்வளவு என்னத்துக்கு, அடியனுக்கு ஒரு உணர்வு வந்திருக்கு, அந்த உணர்வே பெரிய பிராபியம் அப்படின்னு ஆழ்வாருக்கு ஒரு விதமான ஒரு ஆசை, ஒரு விதமான காதல் எம்பெருமான் கிட்ட அப்படின்னு பாக்குறோம் இல்லையா. இது ரொம்ப அழகான ஒரு காதல்னு நம்ம சொல்றோம், பட் அது ஒரு விதமான பக்தி, அளவு கடந்த பக்தி இல்லையா. ஆழ்வாருக்கும் சரி எம்பெருமானுக்கும் ஆழ்வார் மேல அளவு கடந்த பக்தி. சரி, இந்த பக்தி அப்படியே இருக்கட்டும். இப்ப வந்து நடுவுல ஒரு கேப், 2ஆம் பத்து 10வது பதிகம் அன்வயிச்சு வரோம் நம்ம. இப்ப எல்லாரும் மைண்ட்ல ரீவைண்ட் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு டெம்ப்ளேட் ஆட்டம். அடுத்த இதுல அடியின் குணத்தெல்லாமும் குணானுபவத்துல சைட்ல இன்க்ளூட் பண்ணிடுறேன். இப்போ ஒரு பதிகம், ஏன்னா இப்ப அடுத்தது 3ஆம் பதிகம் போறதுக்கு முன்னாடி என்ன ஒரு நம்மளுக்கு இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம்னு தெரியணும் இல்லையா. 2ஆம் பத்து பூர்த்திக்கு முன்னாடியே இந்த ஒரு குணானுபவத்தை முடிச்சுடலாம் நம்ம. சரி, ஃபர்ஸ்ட் ஆழ்வார் ஆரம்பிக்கிற உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன் அப்படின்னு எம்பெருமானோட பரத்வம், வேதம் எப்படி எம்பெருமானோட பரத்வத்தை பாடிக்கோ அதே மாதிரி நிர்ணயம் பண்றதுக்கு வேற எதுவுமே கிடையாது, பரம்பொருள் எம்பெருமான் தான் அப்படின்னு சாதிச்சிட்டார் ரொம்ப அழகா இல்லையா. இதுதான் ஃபர்ஸ்ட் பதிகம், ஃபர்ஸ்ட் 10ல ஃபர்ஸ்ட் பதிகம். சரி, ரொம்ப பரத்துவன் அவன், ஆனா எப்படி இருக்கான்? வீடு மின் முட்டவும் வீடு செய்து உன்னுடை வீடுடையானிடை வீடு செய்மே அப்படின்னாக்கா பத்த கூடியவனாவும் இருக்கான், ரொம்ப பரத்வன். ஆனா we can go and take shelter with him, ஆனா அவனை பத்தி பாடிட்டே இருக்கலாம், பஜனீயத்துவம் அப்படின்ற ரொம்ப அழகான ஒரு குவாலிட்டி. எப்படி சுவாமி அவன் வந்து ரொம்ப பரத்துவனாவும் இருக்கான்றேல், அவனை போய் பத்தணுன்றேல், எப்படி பத்துறது? அதோட கனெக்ஷன் தான் அடுத்தது. பத்துடை அடியவருக்கு எளியவன், சௌலபியத்தை காமிச்சு கொடுத்தார். ரொம்ப பரத்துவனா இருந்தாலும் அவன் ரொம்ப சௌலபியமா ஈஸியா அடையக்கூடிய நிலையில தான் இருக்கான். எப்படி கட்டிட்டா பாருங்க யசோத மாதா, தாமோதரன்னு கட்டுப்பட்டானே அந்த தாமோதரனை யோசிச்சு பாருங்க. அதனால அவனை போய் நம்ம பத்தலாம்னா, சோ 1:1 அவனோட குணம், 1:3 அவனோட குணம், 1:2 குணம் தான், ஆனா நம்ம போய் பத்தறதுக்காகவே அவன் இருக்கான் அப்படின்னு அந்த மாதிரி எங்க லிங்க். சரி, இப்பேற்பட்டவன் நம்ம போய் பத்துறோம், நம்ம அவன் காலடியில போய் ஆசிரியிக்கிறோம்.
அப்போ நம்ம பண்ண அனாதி பாப்ப வாசனாலாம் இருக்கே, என்ன பண்றது அப்படின்னாக்க அதெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு ஆழ்வார். அப்போ அவரோட நிலையே விட்டுறார். முதல் பதிகம் ஒரு பெண் திசையை அடைஞ்சு ஆழ்வார் தூது விடுற பதிகம். பெண் திசைன்னா என்ன, ஒரு ஏறிட்டு கொண்டு, ஆழ்வார் புருஷர், ஆனா அவர் பெண் திசை அடைஞ்சு ஏறிட்டு கொண்டு தூது விடுறார். அஞ்சரைய மடனாராய் அழியத்தாய் நீயும் நின்னஞ்சிரைய சேவலுமாய் ஆவாவென்னு எனக்கருளி. என்னன்னா அவருக்கு ஒரே வருத்தம், எம்பெருமான் இவ்ளோ பரத்வனா இருக்கான், சௌலபியனா இருக்கான், எல்லாத்தையும் வச்சுட்டு அவனை போய் பத்த முடியாது, ஆனா நான் எப்படி இருக்கேன், என்னால அவன் கிட்ட போய் எப்படி பத்திக்க முடியும் அப்படின்னாக்க, எப்படியாவது வந்து எம்பெருமான் தன் கிட்ட வந்து சேரணும் அப்படின்றதுக்காக தூது விட ஆரம்பிக்கிறார். ஆனா அவரோட பாபங்கள்லாம் யோசிச்சு பாக்குறார். இப்போ நம்மளுக்கு சம்டைம்ஸ் வந்து இது ரொம்ப இது ஈக்குவேட்டே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஆனா சொல்லிடுறேன் அடியேன். நம்மாத்துல கரண்ட் போயிருக்கு, ஃபர்ஸ்ட் நம்மாத்துல எந்தெந்த ரூம்க்கெல்லாம் போயிருக்குன்னு பாக்குறத விட்டுட்டு ஓடி போய் வெளியில தான் எட்டி பார்ப்போம். பக்கத்தாத்துல கரண்ட் போயிருக்கா, எதிர்த்தாப்புல கரண்ட் போயிருக்கா, நம்மளுக்கு மட்டும்தான் போயிருக்கான்னு ஒரு நிர்ணயம் வேணும் இல்லையா? அது அது என்னன்னாக்க நம்ம மேல இருக்கிற விசுவாசத்தோட அந்த மத்தவா மேல இருக்கிற ஒரு விசுவாசமா எது வேணா எடுத்துக்கலாம். அது அந்த மாதிரி இந்த இடத்துல அது வந்து ஈக்குவல் கிடையாது. ஒரு சாமானிய எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இந்த இடத்துல நம்ம மேல இருக்கிற குறைகளை பார்த்தோம்னா அவன் அபராத சகத்வனா இருக்கான் எம்பெருமான் இல்லையா? அவன் வந்து என்ன குத்தம் குறை நம்ம கிட்ட இருந்தாலும் அவன் அதை போக்கிக்க கூடிய அளவுக்குதான் அவன் இருக்கான். அதனாலதான் அவன் பரத்வன், அட் த சேம் டைம் சௌலபியன். அதனால அந்த அபராத சகத்வம்ன்றதுதான் குணம் இந்த அஞ்சரிய மடனாராய் 4வது பதிகத்துல. அந்த அவனோட அபராத சகத்துவம் குவாலிட்டி குணத்தை அறிவிக்க பாக்குறார் ஆழ்வார். எதுல? அஞ்சரிய மடனாராய்ல தானான தன்மையை விட்டுட்டு தென் திசையில தூது போறார் ஆழ்வார். சரி, ஆழ்வார் தூது போயாச்சு. அடுத்தது என்ன ஆறுது? வளவேள் உலகின் முதலாய வானோர் இரையை அருவினையேன் தொடுவேள் வெண்ணை தொடு உண்ட கல்வாயந்தன் பின்னையும் அப்படின்னு தப்பா சேர்ச்சிருக்கேன். என்னன்னாக்க இந்த இடத்துல ஆழ்வாருக்கு வந்து எம்பெருமானோட அபராத சகத்துவம் தெரிஞ்சிருக்கு. தான் பரம நீச்சைன்றத காமிச்சுக்கணும் அப்பப்போ ஆழ்வாருக்கு. ஃபர்ஸ்ட் இடத்துல வளவேள் உலகு இல்லைன்னா நைச்சியானோ சந்தானம் விலக பார்த்துட்டே இருக்காரு ஆழ்வார் எம்பெருமானை விட்டு. மிகவும் தாழ்ந்தவன்னா அப்படின்னு ஆழ்வார் பின்னாடி போகும்போது எம்பெருமான் என்ன பண்றான்? நீர் தாழ்ந்தவனா, அடியனை பாருங்க ரொம்ப சௌசீல்யன், ஒரே சுலபன் அடியன், நன்னா பழகக்கூடியவன். யாரு? நீர் மட்டும் இல்ல, யாரு வந்தாலும், இடைச்சிகள் வந்தாலும் அடியன் பழகக்கூடியவதான். ரொம்ப பெரியவா வந்தாலும் அவளுக்கு ஏத்த மாதிரி அடியன் போயிட்டேன். அதனால சௌசீல்யம்ன்ற குணத்தை இந்த இடத்துல வளவேழு உலகுல ஆழ்வார் நைச்சியம் பாவிக்க எம்பெருமான் அவனோட சௌசீல்ய சீல குணத்தை காமிக்கிறான் வளவேழு உலகில். சரி, இதெல்லாம் காமிச்சிட்டான். அடுத்தது அவனை போய் பத்தியாச்சு, அவனை ஆராதனம் பண்ணணும். அறிவதில் ஈசனை பாடி அப்படின்னு ரொம்ப அழகான பதிகம். போய் ஆராதனை பண்றதுக்கு அடியனுக்கு எதுவுமே இல்லையே, எதுவும் இல்ல, பண்றதுக்கும் தெரியாது அப்படின்னா ஆராதனைக்கு எளியவன் அப்படின்னு ஸ்வாராதத்வம், ஸ்வாராதன் ரொம்ப அழகா மாமுனிகள் திருவாய்மொழி நூத்தந்தாதியில காமிக்கிறார். அரிய நலன் ஆராதனை என்று அப்படின்னா ரொம்ப எளியவனா இருக்கான் எம்பெருமான் அப்படின்னு அவரோட திருவாய்மொழி நூத்தந்தாதியில காமிச்சுட்டாரு. சரி, இவ்ளோ எளியவனா எம்பெருமான் இருக்கான். இப்போ எப்படி நம்மளுக்கு வந்து அவன் வந்து ரொம்ப சௌலபியனா இருக்கான், ரொம்ப சர்வசாதாரணமா நம்மளோட பழகுறான், இது நம்மளுக்கே ஒரு இடத்துக்கு திருப்பி திருப்பி போயிட்டு வந்தா போர் அடிச்சு போயிடும். என்ன நீ எப்ப பாரு என்ன பார்க்குக்கே கூப்பிடுறேன்னு கேட்பா குழந்தை எல்லாம். இல்ல பக்கத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த விஷயத்த போய் பார்க்கணும்னு ஒரு 2 தடவைக்கு மேல ஆயிடுச்சுனாலே போர் அடிச்சு போயிடும். எம்பெருமான் கிட்டயும் அதே மாதிரியா சுவாமி ரொம்ப எளியவான்கள், ரொம்ப எல்லார் கூடயும் பழகுவான்கள், அப்ப நம்ம போயிட்டு போயிட்டு வரத்துக்கு ஒண்ணுமே கிடையாது அவங்க கிட்ட அப்படின்னா, பிறவி துயரற ஞானத்துள் என்னன்னா அறிவினியன் 10 அவருக்கு அப்படின்னா அறவினியன் 10 அவனுக்கு அப்படின்னாக்க அவ்வளோ இனிது. அமுதிலும் ஆத்த இனியன்னு ஆழ்வார் சாதிக்க, அதுதான் அறவினியன் 10 அவருக்குன்னு திருவாய்மொழி நூத்தந்தாதியில மாமுனிகள் அந்த பாசுரத்தை சாதிக்கிறது. அவ்வளோ இனியவன், தெவிட்ட ஆறாவ அமுதம். இந்த தடவை போய் என் பெருமான் திருவடிகளை ரசிக்கலாமா, அவ்வளவு இன்பமா இருக்கு.
அடுத்தது அவனோட மாலை அழகை மட்டும் ரசிக்கலாமா, அவ்வளவு அழகா இருக்கு. இதோ இன்னைக்கு ஜாலி அலங்காரம், இன்னைக்கு முடிஞ்சு நாளைக்கு சேவிக்கலாம். ஜாலி அலங்காரம்னாக்கா 1000 காசுகள் எம்பெருமானுக்கு முடிஞ்சு ஒரு ஜாலி துணியில முடிஞ்சு அவனோட திருவடியில 2 துணியில முடிஞ்சு திருவடியில சேர்ப்பா. சரி இன்னைக்கு ஃபுல்லா அதை சேவிக்க முடியல கண் கூட, அது ஒரு நாளைக்கு சேவிக்கலாமா, நான் இதோட அடுத்த சம்பத்சராதுதான் சேவிக்க முடியும். சரி அவனோட பின்னழகு இன்னைக்கு வேற விதமா புஜ கீர்த்தி எல்லாம் காமிச்சுட்டு இருக்கானே அப்படின்னாக்க நாளைக்கு சேவிச்சிடலாமா, நான் அதுவும் அடுத்த வருஷம் தான் சேவிக்க முடியும். சரி ஆழ்வார் ஆச்சாரியர்கள் இதோட தீபாவளிக்கு தான் விட்டா அவள்லாம் வெளியில எழ போறா. ஆழ்வார் ஆச்சாரியெல்லாம் ஒரு சீரா ஒரே லைன்ல ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாளுக்கு ஆப்போசிட்ல கிளி மண்டபத்துல அவள்லாம் வச்சுண்டு அவளெல்லாம் ப்ரூஃபா வச்சுட்டுதான் திருமஞ்சனம் கண்டருள்றான் சம்பத்சராதி. மாதிரி அமுதிலும் மாத்த இனியன் எப்போ போய் தெவிட்ட ஆறாம் அமுதமா எம்பெருமான் சேவை சாதிக்கலான்னு சொல்ற. சரி அடுத்தது தெவிட்ட சாதிக்கிறான், எப்படி எல்லாத்தையும் கொடுத்துட போறானா நம்மளுக்கு அப்படின்னா, ஓடும் புள்ளேரி சூடும் தன்துழாய். என்ன எப்படி தரான் எம்பெருமான், அவனுக்கு தெரியும். அவன் ரொம்ப பெரிய ஓஷன், ஆனா நம்ம ஒரு குட்டி கிண்ணம் தான். அந்த கிண்ணத்துல அந்த ஓஷனை எடுத்துக்க முடியுமா, முடியவே முடியாது. அவன் என்ன ஒருத்தர் நிலைக்கு இப்ப அடியனால 2 10 தான் முடியும் அப்படின்னா 2 10 வரைக்கும் தான் அவன் குணானுபவம் சாதிக்கிறான். 3வது 4வது 5வது 10க்கெல்லாம் குணானுபவம் சாதிக்கிறது இல்லையே. இப்போ எப்ப அதை எடுத்து நம்ம படிக்கிறோமோ அப்போ அதோட குணானுபவம் சாதிக்கலாம் இல்லையா. அதனால ஆழ்வார்க்கே பிரவாகமாலாம் எடுத்து ஆழ்வார் மேல மட்டும் ஓடல, பிரவாகமா ஆழ்வார் சம்பந்திகள் அளவுக்கு போகணும்னா ஓடுறது. கொஞ்சம் கொஞ்சமா அவரவர் நிலைக்கேற்ப விபீஷண ஆழ்வானுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான், பரதாழ்வானுக்கு என்ன தேவையோ அது மட்டும், சத்ருக்ன ஆழ்வான் அது மட்டும். அதே மாதிரிதான் எல்லாருக்கும் இந்த குணம் என்ன, செம்மை ஆர்ஜவத்வம்னு பார்த்தோம் இல்லையா. கடல்லாம் மேல வந்து அவன் குதிக்கல நம்ம மேல, கொஞ்சமா ஒரு அலையா எடுத்து தரான் அவனோட அனுபவத்தை அப்படின்னு சாதிக்கிறான். Oh, Adiyan totally forgot to translate to English. I will do in a bit. ஷமிக்கமா. சரி அடுத்தது 1ஆம் 10 9வது பதிகம் இவையும் அவையும் அப்படின்னாக்க, எம்பெருமான் வந்து எல்லாம் அவனோட குணானுபவங்களை பண்றான். ஆனா எப்படி பண்றான், போக்கியதைய ஒரு தடவையா கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சமா சாதிக்கிறான் இல்லையா. அதுக்கு அந்த ஆர்ஜவத்வத்தோட இவையும் அவையும் என்ன சொல்றா, இங்கதான் சாத்மிய போக பிரதத்துவம் அப்படின்னா என்னால இவ்வளவுதான் எடுத்துக்க முடியும் அப்படின்னா இவ்வளவுதான் கொடுக்குறான். அவரவர் நிலைக்கு ஏற்ப அவன் ஓடும் புள்ளேரியில எனக்கு ஈக்குவலா வந்து எனக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குறான். இவையும் அவையும்ல என்னால இவ்வளவுதான் முடியும்னா அந்த கொஞ்சம் கொஞ்சமா அனுபவத்தை சாதிக்கலாம் அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணிக்கணும் நம்ம. அடுத்தது கடைசி பதிகம் 1ஆம் 10ல என்ன, பொறுமான் ஈழ்படை ஏழு உலகும் பொறுமான் ஈழ்படை என்னது, நிர்ஹேத்துக்க கிருபை. ஏத்துனா என்னன்னா, இப்போ நம்மளுக்கு பசின்னு போய் கேட்டாதான் அம்மா கிட்ட சில சமயங்கள் நம்ம வளர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பசின்னு வாய் திறந்து சொன்னாதானே தெரியும் அப்படின்னு அதே அம்மா கேட்பா இல்லையா. அதே ஒரு குழந்தையா இருந்தா கேட்கறதுக்கு முன்னாடியே நான் கேட்க முடியாதுன்னு தெரியும். ஆனா எம்பெருமான் காரணமே இன்றி கருணை மழையை பொழியினான். அவன் எண்ணிலும் வரும் எண்ணினி வேண்டும் 26 நம்பர் சொல்லாமையே தத்துவம் அவன் தான் ஓடி வந்துடுறான். அவன் எண்ணிலும் வரும் எண்ணினி வேண்டுவோம் ஒரு இடத்துல, எண் தானும் இன்னியே, நீ என்னன்னு கூட நினைச்சு சொல்ல வேண்டாம், யூ நீட் நாட் ஈவன் கவுண்ட். ஒரு வியாஜம் ஒரு ரீசன் இல்ல, ஆனா ஒரு சாக்கு கிடைச்சா போருமா. சும்மா நம்ம எல்லாம் மாதவா அப்படின்னு ஒரு பேரு, ரங்கநாயகி அப்படின்னு ஒரு பேரு வச்சுட்டு இருக்கோம்ல, அந்த பேரை வச்சிருந்ததுக்காக ஒரு வியாஜத்துல இவாள் போய் அடியனோட பேரு கூப்பிட்டா, இவ லக்ஷ்மியோட பேரு கூப்பிட்டா அப்படின்ற ஒரு வியாஜம் ஒரு சாக்கு வச்சுட்டு எம்பெருமான் வந்து ஓடி வந்துடுறானா அப்படின்னு சாதிக்கிற. நிர்ஹேத்துக கிருப்பை, ஹேத்து அந்த நிர்ஹேத்துக கருணை, அதுதான் இந்த பொறுமா நீள்படையோட essence. So in short, I'll also tell each padigam in English. The very first padigam of Thiruvaimozhi, Emberiman Alvar talks about Paratvam, how Emberiman is unparalleled. He doesn't have anyone equal or higher than him. Then in the second padigam, Alvar says that he is also Bhajaniyatva, means we can praise him, we can sing his glory. He is approachable. That approachable is because in the third padigam he talks about how Yashoda ties him
Damodara. Yashoda ties him to a mortar, right? So he becomes a small boy there in front of Yashoda, and he allows her to tie him to that mortar. So that's why he gets the name Damodaran. So he is very, very simple. So you have to connect the three padigams. Emberiman is he is the highest source, but he is very, very simple to reach. Hence, we can sing his glory all the time. Then in the fourth padigam, Alvar is not able to sing the Pasurams in a male form. He takes the female form and he it's like it's not a letter, but like sending a letter to Emberiman. Like in olden times, the king in the kingdom and all, the kings used to send the birds, right? And in the birds, they'll have some message to be sent to either the opposite army or to their own neighboring kingdoms. Like that, Alvar sends all the birds and other things that he sees around him to Emberuman, saying that he is missing Emberuman a lot. So Alvar is not even able to talk in his own form. He's talking in a female version, in a female form. Parankusha Nayaki. Alvar becomes Parankusha Nayaki. The quality of Emberuman here is Aparada Sahatvam. Though Alvar says he has a lot of flaws. He has done a lot of papas. But Emperuman is Aparada Sahatvam. He can tolerate whatever papas whatever sin that we all have created. So he is singing about how Emperuman is Aparada Sahatvam, one who can tolerate all our sins. Next, Alvar thinks about Emperuman in Valavedulugu, 5th Padigam. He moves back from Emperuman, saying that he is so huge and I'm so small in terms of sins that I've created. Then Emperuman says, don't go far away from me. If you are a small boy, I'm also a small boy. I play with the cowherd girls, right? So I show my quality, the Saushiliam quality, where I don't differentiate between you, your state, and my state. Everyone is the same to me. Then Alvar says, okay, you don't differentiate, but how do I do Aradhanam to you? I don't know anything. I don't have anything. In the 6th Padigam, Harivadalisen, Mamunikal says, Emperuman is Swaradatvam, meaning you have a flower, you can do Aradhanam with that flower. You don't have flower, you have Tritura, Tulasi leaf, do Aradhanam with that. You don't have anything, you have only water, do Aradhanam. Emperuman will accept anything and everything we give him with a pure heart. Then Emperuman, then Alvar says, he is able to give whatever we ask. He comes down to any form that we ask. So won't we get bored of praying to Emperuman? Then Alvar says he is Tevittada Aravamudan, meaning today you can go and enjoy his Vadivarag, his facial Trimugam. Tomorrow, if you want to see the same beauty, it will be slightly different. You cannot have the same darshan. Today for Namperumal in Srirangam, there's a special alankaram for Ugadi, Samvatsaradi, called Jali Alankaram, where they'll tie about 1,000 coins in a very, it's called a salla cloth, like a muslin cloth, 2 different cloths, they'll tie and keep it beneath his nearest Tiruvadigal. If I want to get the darshan of that salla cloth with Emperumal's Tiruvadi, tomorrow I'll not get, because the same alankaram will happen only after 1 year, the next Ugadi, next Samvatsarad. So like that, Emperuman, whatever we want from him, he is giving to us like an Aravamudam, like that Akshaya Patram. Akshaya Patram is a bad comparison to Perumal because he only created the Akshaya Patram, but he gives us whatever we want, like that we can understand. Then in the next Padigam, he gives everything, but how can he give to me? Everyone will have their own Anubhavam, right, with Emperuman. I can have Anubhavam of Emperuman if I know Alvar Pasurangal. Someone need not know Alvar Pasurangal, but they might be deeply in bhakti with Perumal. So Perumal has a quality called Arjavatvam, where he
comes down to the level of each and every person, and in a way that they want bhakti, he gives. Then in the 9th Padigam, as a continuation to that, he says he doesn't shower his kripai just like an ocean. If an ocean comes down on our head, how will it be? We'll all sink, right? He doesn't do that. He gives it as a quality called Satya Bhoga Pradatvam, meaning in small quantities, like in lotus, he gives small anubhavams each and every day to us so that we can withstand his power. And in the last padigam of first decade, which is 110, Poruma Neelpadai, Emperuman gives his Nirhetuka Kripai. Nirhetuka means without any reason, Emperuman shows his karunai, his karunya, his grace. When we say the number 26, because the Tattvam 26th is Emperuman, he comes. Ennilum varum, ennini vendum. Endanum ini. We don't even have to count. There need not be any reason for us. But Emperuman, if we have called out to his name, say for example, we would have named our child Madhav, or our pati's name will be Madhav, like my case. So when I say the name Madhava, of course I don't call my pati with his name Madhav Swami. So just by calling the name Madhava, Emperuman thinks, aha, my child has called out my name today. So let me, put it in the good books. So if she does any mistake, this one time she has recited my name, this will rectify everything. So it's Nirhetuka Kripai. He does not have, he finds reasons to come and help us even when we don't deserve many a times. So such is the qualities of Emperuman for Paratvam. So all the 10 pathis, the first decade of Thiruvaimozhi talks about Paratvam. எம்பெருமானோட மேன்மைய பேசுறதுக்கு ஒரு திருவாய்மொழின்னு பாக்குறோம் நம்ம இல்லையா. அடுத்தது போலாம் நம்ம. அடுத்தது பாத்தீங்கன்னாக்க வாயும் திரையுகளும். இதுல என்ன ஆறுது, திருப்பி ஆழ்வார் ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிக்கிறார். ஏன்னா ஆழ்வார்க்கு ஏன் வருத்தம் அப்படின்னாக்க, எம்பெருமான் 1ஆம் 10 4ஆம் பதிகத்து அஞ்சனேய மடனாராயில தூது விட்டுட்டார். ஆனா இங்க தூது விடுறதுக்கு கூட ஆழ்வாருக்கு சக்தி இல்லைன்னு பார்த்தோம் நம்ம இல்லையா. அதனால அவர் வருத்தப்பட்டு இருக்கார். தூது விடுறதுக்கு எல்லாம் சக்தியே இல்ல, பெண் திசை அடைஞ்சுட்டார், ஆனா தூது விடுறதுக்கு சக்தி இல்ல. பக்கத்துல எல்லாத்தையும் பாக்குற, ஆயும் திரையுகளும் காணல் மடனாராய் துஞ்சிலும் நீ துஞ்சாயல். நாரை எப்படி இருக்கும், வெள்ளை கலர்ல தானே நாரை இருக்கும். ஆனா அச்சோ என்ன மாதிரியே நீயும் எம்பெருமான விட்டு பிரிஞ்சிருக்கியா, அதனாலதான் இவ்வளவு வெளுத்து போயிட்டியா அப்படின்னு ரொம்ப அழகா அது மாமுனிகள் திருவாய்மொழி 150 சாதிக்கிறார். சிலதெல்லாம் தெரிய கூட இல்லையா ஆழ்வார்க்கு. அறியாதவற்றோடு அணைந்து அழுத மாறன் அப்படின்னு, அணைந்து எல்லாத்தோடையும் சேர்ந்து சேர்ந்து அழறாரா ஆழ்வார். அப்படியே சிலது இயல்பான நிலையெல்லாம் பார்த்தா கூட நம்மளுக்கு எல்லாம் அப்படி தோணுமான்னா, யாராவது நிஜமா அழுதுண்டே இருந்தா கூட இப்பெல்லாம் நம்ம போய் கேட்போமான்னா தெரியாது. ரோட்ல யாரோ அழுதுன்னு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், we dare to go and ask them why they are crying. Would we won't. We'll all mind our business. But Alvar in this Padigam 2:1, Vayum Tirayugalum, takes a pen dishay, female form, Parankushanayaki. He is not able to send the messages through messengers, but he is crying with the birds that he is seeing, the cuddle, the sea he is seeing, thinking that they are in a very tanned form, that because they are missing Emperuman, like how Alvar is missing Emperuman. So that is the first Padigam of second decade. அடுத்தது வரார் கொஞ்சம் கொஞ்சமா திண்ணன் வீடு. யோசிச்சு பாக்குறாரு, எம்பெருமான் முகம் காட்டிட்டான் வாயும் திரையுகலம்ல, எதுக்கு நம்மளுக்கு முகம் காட்டா? இப்ப நம்ம எல்லாம் திடீர்னு ஒரு காரணத்தை யோசிப்போம் இல்லையா. why did this happen to me? அது எப்பவுமே யோசிக்கிறது. எம்பெருமான் ஏன் இதை நமக்கு தந்தான் அப்படின்னு யோசிப்போமான்னு தெரியல. அடியேன் ஏதோ ஒரு கோடி ரூபாய் சும்மா சொல்றேன் லாட்டரியில விழுதுன்னு வச்சுக்கோ, ஏன் எம்பெருமான் எனக்கு தந்தான்னு யோசிப்போமான்னு யோசிக்கவே மாட்டோம். ஆனா ஆழ்வார் யோசிக்கிறாரா, why did எம்பெருமான் show his face to me? தென் எம்பெருமானோட அவதாரங்கள் எல்லாம் பேசி பரத்துவத்தை பேச பாக்குறாரு. அதான் முதல் 10 முழுக்க பரத்துவத்தை பேசிட்டாருன்னா, அங்க வேதங்கள் வாய்த்த பரத்துவத்தை பத்தி பேசுறாரு. இங்க ஒரு விதமான பரத்துவம் நம்ம ரொம்ப நன்னாவே அனுபவிச்சிருக்கோம். திண்ணன் வீடு திருப்பி போய் எடுத்துன்னு பார்க்கணும். அப்புறம் பிரசங்காத்துனா ஒரு விஷயம் சொல்ல
இன்னொரு விஷயத்துக்குள்ள போயிட்டு அந்த விஷயத்தெல்லாம் அன்வயிச்சுடுறார். அது என்னன்னா திண்ணன் வீடு. ஆக்சுவலி வாயும் திரையுகளும் 2-1, நெக்ஸ்ட் ஷுட் பி 2-3. ஊனில் வாழ் உயிரே தான் 2-2 இருந்திருக்கணும்னு பார்த்தோம் நம்ம. அப்போ ஏன் வந்து எம்பெருமான் வந்து இப்படி ஆழ்வாருக்கு வந்து சேவை சாதிச்சிருக்கான் அப்படின்னாக்க என்ன காரணம், அவன் கலந்ததுக்கு காரணம் அதெல்லாம் பத்தி அவனோட பரத்வம்னு பாடிட்டாரு 2ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழியில திண்ணன் வீடுல. எப்படி வந்து கலந்தான்றத ஊனில் வாழ்வீரே, ஹவு டிட் எம்பெருமான் கம் அண்ட் கிவ் சம்ஸ்லேஷம் மிக்ஸ் வித் ஆழ்வார், தட் ஆழ்வார் சிங்ஸ் இன் ஊனில் வாழ்வீரே 2-3. எப்படி சொல்றார்? தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதும் மொத்தே, அப்படி வந்து கலக்குறானா. தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதும் மொத்தேன்ற மாதிரி ஒண்ணு திருக்கண்ணமுதுல இருந்து இதெல்லாம் பிரிச்சு எடுக்க முடியுமா நம்மளால? அந்த மாதிரி வந்து கலந்திருக்கான் ஆழ்வார் அப்படின்னு சொல்றான். ரொம்ப அழகா எம்பெருமான் comes and gives his translation, gives his experience to ஆழ்வார் in 2-3. 2-4 ஆழ்வார் ஒரு பிரார்த்தனை பண்றார் ஊனில் வாழ் உயிரேல. என்ன பண்றார்? இது ஆழ்வாருக்கு எப்பவுமே தனியா he cannot engage in எம்பெருமான்ஸ் குணானுபவம் alone solely. he wants company. அந்த இப்ப நம்மளுக்கும் அதே தானே. இப்ப ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, உடனே போனை போட்டு அந்த விஷயத்த எல்லாருக்கும் சொல்லிடணும் நம்ம, இல்லையா? அது நல்லதாவும் இருக்கட்டும் கெட்டதாவும் இருக்கட்டும். So we want company. Like that Alvar also wants company. He's looking here and there. Pata samsarigal, we are very busy in our own worldly stuff. So Alvar looks to Nityasurigal. எம்பெருமான் கிட்ட பிரார்த்தனை வச்சுற அடியார்களோடு அடியார் குழாங்களோடு கூடி இருப்பது என்று கொள்ளோ அப்படின்னா நித்தியசூரி குழாமோட என்ன வந்து நீ அன்வைக்கணும்னு பண்றார். எம்பெருமான் வருவானா? உடனே வரமாட்டான். அதுவும் ஆழ்வாருக்கு எம்பெருமான் கொஞ்சம் காமிக்கணும் இல்லையா அவனோட ஆட்டத்தை. அதனால இன்னும் வரல. வருத்தம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்போ ஒரு விஷயத்துல நம்மளுக்கு இப்ப குழந்தைகளுக்கு எல்லாம் ஒரு சாக்லேட்டோட இன்னொரு வேற ஏதோ பண்டம் ஐஸ்கிரீம்னு வச்சுக்கலாம். ரொம்ப அல்பமா சொல்றேன் அடியேன். இப்போ வந்து ஐஸ்கிரீம் இல்லைன்னு வருத்தம் ஜாஸ்தியா இருக்குமா, சாக்லேட் இல்லைன்னு வருத்தம் ஜாஸ்தியா இருக்கும்? அந்த மாதிரி கதை இங்க. அஞ்சரை மடநாராயில வருத்தம் ஜாஸ்தியா, திண்ணன் வீடுல வருத்தம் ஜாஸ்தியா, ஆடி ஆடினா ஆடி ஆடியில தான் வருத்தம் ஜாஸ்தியா? இந்த கம்பாரிசனும் நம்ம முன்னாடி ரொம்ப நல்லா அன்வைச்சிருக்கோம். என்னன்னா இந்த இடத்துல எம்பெருமானோட அனுபவம் மட்டும் கிடையாது, எம்பெருமானோட சேர்ந்து நித்திய சூரிகளோட அனுபவம், அடியார் குழாங்களோட இருக்கிற அனுபவம் ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப வியசனப்படுறார். ஆடி ஆடி அகம் கரைந்துன்னு பாட ஆரம்பிக்கிறார் ஆழ்வார். அப்ப வந்து ஆழ்வார் வந்து அவராலேயே பாட முடியல, பராங்குஷ நாயகியா பாட முடியல, பராங்குஷ நாயகியோட திருத்தாயார் பாடுறான்னு இது திருத்தாயாரோட முதல் பதிகம்னு பார்த்தோம் நம்ம. அப்ப என்ன கடைசியில அது நுமது இட்டம் என்கொள் இவ்வேழைக்கேன்னு பாடுறா தாயார். அப்ப என்ன பண்றாரு இவர்? வாட்டமில் புகழ் வாமனனை இசை கூட்டி வஞ்சடகோபன் சொன்ன பாட்டமில். இவ கேட்டதோ நித்தியசூரி அனுபவத்தை, ஆனா அவர் வந்து சேவை சாய்ச்சது வாமனனா. போருமானா போறவே போறாது இல்லையா? அதனால அடுத்த பதிகம் அந்தாம தன்பு செய்து என் ஆவி சேர் அம்மானுக்கு அந்தாம வாழ்மொழி சந்து ஆழிநூல் ஆரமுளன்னு ரொம்ப அழகா நித்தியசூரிகளோட, நித்தியசூரிகள்ல எம்பெருமானோட திவ்யாயுதங்களோட ரொம்ப அழகா வந்து சேவை சாதிக்கிறான் அப்படின்ற அந்த அனுபவத்தை ஆழ்வார் அந்தாம தன்பு செய்துல 2-5 அதுல காமிக்கிறார். Alvar Emberiman comes along with all of the Nitya Suris to give the Divya Seva to Alvar. So that is spoken in 2-5, the 5th Thiruvaimozhi, Andama Tanbu Sei. சரி, இந்த மாதிரி எம்பெருமான் வந்தாச்சு. அடுத்தது வைகுந்தா மணிவண்ணனேல என்ன ஆறுது? ஆழ்வார் வந்து முன்னாடி பேசும்போது எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆழ்வார் தான் எம்பெருமான டெஸ்ட் பண்ணுவார். இப்போ இந்த பதிகத்திலேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்பப்போ வந்து எம்பெருமான் ஆழ்வாரை டெஸ்ட் பண்றார். எம்பெருமான் இஸ் டெஸ்டிங் ஆழ்வார் டு see if his திருட விஸ்வாசம் is perfect, if he can be trusted fully. Why? Because ஆழ்வார் always bhaviches naityam and he moves away from எம்பெருமான், right? So in this place எம்பெருமான் is testing ஆழ்வார். ஏன்னா வந்து அல்லாவியுள் கலந்து என் முடிவு காணாதேன்னுலாம் சொல்லிட்டார் அவர். திருப்பி எங்கேயோ நைச்சம் பாவிக்க போறாரேன்னு பார்த்தா ஆழ்வார் முதல்ல சொல்லிட்டாரு. இல்ல ஆழ்வார் சொல்றாரு மா சூச்சக. இதுவும் பார்த்தோம், ரொம்ப நன்னா பிரசித்தமா பார்த்தோம் இல்லையா? வருத்தப்படாதே அப்படின்னு ஆழ்வார் எம்பெருமானுக்கு சாதிக்கிறார். இதுதான் குவிஸ்ல மா சூச்சகன்னு ஆழ்வார் எம்பெருமானுக்கு சாதிச்சிருக்கான்னா இந்த இடத்துலதான் வைகுந்தா மணிவண்ணனில
நம்மாழ்வார் எம்பெருமானுக்கு அபயஹஸ்தத்தோட நீ கவலையப்படாதப்பா, நான் உன்னை நான் பிடித்தேன் போல் சிக்கனவே, இனிமே நான் உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு வைகுந்தா மணிவண்ணனில காமிக்கிறார். சரி, அடுத்தது ஆழ்வார் says எம்பெருமான் மாசுச்சா, you don't worry. So the verses from எம்பெருமான் to ஆழ்வார் are reversed here. ஆழ்வார் says, I will not go away from you. I have held very tightly on to you and I will not go anywhere away. Then எம்பெருமான் whenever he showers his grace, he doesn't shower it only on ஆழ்வார். That ஆழ்வார் wants to talk about that in a specific padikam, which is கேசவந்தவர். சம்பந்த சம்மதிகள் அளவுக்கும் ஆழ்வார் எம்பெருமான் நிர்ணயத்துக்கு கிருப்பை பண்றான்னு, கேசவந்தமர்னு நம்முடைய வாழ்வு வாய்க்கின்னவான்னு எல்லாருக்கும் கீழ்மேல் யமரேர் எழு பிறப்பும், all below me 7 generations, above me 7 generations, all are taken care by எம்பெருமான் and he is showering his grace. அதோட சேர்த்து துவாதச நாமங்கள் எல்லாமும் சொல்லி, எதனால இந்த மாதிரி எம்பெருமான் நம்மளுக்கு கிருப்பை பண்ணணும்னு பார்த்தா, மாதவன் என்னதே கொண்டு என்னை இனி இப்பால் பட்டது யாதவங்களும் சேர்க்கொடேன் என்று. மாதவன் விராட்டியோட சேர்ந்து இருக்கிறவன் நம்மளுக்கு அருள் புரியுமா அப்படின்னு சாதிக்கிறார். பிகாஸ் he is with Virati, he comes rushing to us to help us. சரி, அடுத்தது 2:8. he just saw very recently அனைவது அரவணை மேல் is மோக்ஷ பிரதத்வம். எம்பெருமான் is ready, சித்தமா இருக்கான் எம்பெருமான் to give. it's also called 2-3 qualities. ஈஸ்வரத்வம், பரத்வனா இருக்கிறவன் மட்டும்தான் மோட்ச பிரதத்வம் கேன் கிராண்ட் மோக்ஷம் இல்லையா. நிரூபகமா டிசைட் பண்ற பதிகம் இஸ் அனைவது அரவணை மேல். சோ பரத்வம் மட்டுமே பார்த்தேன்னா 3 different பதிகம்ஸ். So all the திருவாய்மொழிஸ் in the first 10, the complete DCAT talks about பரத்வம், உயர்வர உயர்நலம், அப்புறம் திண்ணன் வீடு, அப்புறம் இங்க அனைவது அரவணை மேல். இந்த 3 பதிகமும் பரத்வத்தை பத்தி மட்டும்தான் பேசுறது. ஆனா டிஃப்ரெண்ட் சப் குவாலிட்டிஸ் ஆஃப் பரத்வம் இல்லையா. சோ பரத்வத்தை பத்தி பேசிட்டார் ஆழ்வார். அடுத்தது எம்மா வீட்டு சித்தமா ஆயிட்டா எம்பெருமான்னு பார்த்தோம். உடனே ஆழ்வார் இருப்பா, நீயும் பேசாத நானும் பேசல, I am not talking about moksham here. I don't want the moksham that you are granting. But Alvar is not saying like how we say that. Alvar says with prapya nishkarsham, meaning he is precisely decided what he wants, where he wanted to go. We saw in a vistaram, in a very detailed way in the previous padikam, that if you grant moksham for your sake, then I will accept it. But if you're giving me anything for me, I don't want it. I want you to be happy with whatever you decide, whether be it keeping me in samsaram or giving me moksham or giving me somewhere else, naragam or sorgam. It is all up to you. If you like it, then you grant it. That's what Alvar is saying here. எனக்கு மோட்சம் வேண்டாம், இதுதான் வேணும்னு நான் கேட்கவே இல்லை, எனக்கு நீதான் வேணும்பா, உன்னோட திருவடிகள் தான் வேணும், தனக்கேயாக என்னை கொள்ளும் நீதே, உனக்காக நீ என்ன கொள்வீனா அது நீ விநியோகம், என்ன எப்படி உனக்கு விநியோகம் பண்ணணுமோ. ஒரு தொன்னையில சக்கர பொங்கல் போட்டு கொடுக்கணும்னா, சக்கர பொங்கல் does not decide how much quantity the donna should hold. Donna does not decide how much quantity chakra pongal should be there. We decide, we put 1 spoon or 2 spoons. Of course, the quantity of donna will matter. But ஆழ்வார் என்ன சொல்ல, என்ன எப்படி நீ விநியோகம் பண்ணிக்கிறியோ அப்படி பண்ணிக்கணும். இப்போ இந்த கிளரோலி இளமையில the prapya nishkarsham that has happened in the previous padikam Emma Veedu, here Alvar takes Thirumalai, which is Thirumalarunjolai Malai, as a instrument to reach that prapyam. That is one nirvaham, one way of teaching by Alavandar. Second way is prapyatha anubhavikkirar. Prapyathana enna, எம்பெருமான் திருவடிகள்ல கிடைக்கக்கூடிய அந்த கைங்கரிய பிராப்தி இருக்கு இல்லையா, அது எங்க அடைவிக்கிறார், எங்க அனுபவிக்கிறார் ஆழ்வானா, திருமாலிருஞ்சோலை மலையில அனுபவிக்கிறார் அப்படின்னு ரொம்ப அழகா காமிச்சிருக்கா இதுல. சோ இப்ப என்னன்னாக்கா, நம்மளுக்கு முதல் 10 எம்பெருமானோட பரத்வத்தை பத்தி பேசுறது. பரத்வம் is he is the one and only one. செகண்ட் 10 காரணத்துவம், why he is one and only one is shown that he is the complete form. Second 10 becomes a reasoning to the first 10 நம்மளுக்கு இல்லையா. சரி, இப்போ
இப்போ கொஞ்சம் வந்து கனெக்ட் த டாட்ஸ் பண்ணிக்கோம் நம்ம. ஃபர்ஸ்ட் இது குயிக்கா சொல்லிடுறேன், சொல்லிட்டு அப்புறம் எனிவேஸ் நம்ம படம் ஒரே 4 நாளைக்கு பார்க்க போறோம். என்னன்னாக்கா முதல் 10ல முதல் பாட்டுல இப்ப திருப்பி நம்ம வந்து நடுவுல வந்து ஒரு சம்மரி மாதிரி ஆயிடுது. இப்ப அகைன் ஜம்ப் டு திருமாலிருஞ்சோலை மலை. எல்லாரும் நம்ம கிளரொளி இளமை பதிகத்துல இருக்கோம் இல்லையா? இல்ல முதல் பாசுரத்துல என்ன சொல்றார்? அந்த மலையை பத்தணும் அப்படின்னு சாதிக்கிறார் ஆழ்வார். தளர்விலராகில் சார்வது சதிரே அப்படின்னு அந்த மலையை பத்திக்கணும் நம்ம அப்படின்றது. அடுத்தது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஆழ்வார் வருவாருங்க. என்ன சொல்றாரு அடுத்தது? பதியது ஏத்தி எழுவது பயனே. பதியதுன்னா நம்ம பார்த்தோம் திருப்பதி. பதியது ஏத்தி எழுவது பயன். அந்த திருப்பதி அடைஞ்சாலே போறோம் அப்படின்றார். சரி, அடுத்தது அந்த திருப்பதி அடையணும்னு இல்ல, அருகில அயல்மலை அடைவது அது கருமனை. பக்கத்துல ஏதோ ஒண்ணு இருந்தா அது போறோம். இந்த கம்ப்ளீட் பதிகமே பார்த்தேன்னா ஆழ்வார் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் திருமாலிருஞ்சோலை மலைய அடையணும்னு, அப்புறம் அது பக்கத்துல வேற ஏதாவது போய் அடையலான்னு பக்கத்துல இருக்கிற மலை. திருப்பி திருமாலிருஞ்சோலை. இப்போ 4வது பாட்டு அதே மாதிரிதான். திருப்பி வந்து அப்பப்போ அந்த திருமாலிருஞ்சோலை மலையை அடைவது பயன், மலையை அடைவது அதை அடைவதே திறம் அப்படின்னு இதுல திறம் பத்தி சொல்லிடுறாரு. அடுத்தது பாருங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, பக்கத்துல வேற ஏதாவது பக்கத்துல புறமலை அடைவது சார போவது கிரியே அப்படின்னு. இதெல்லாம் கஷ்டமா இருக்கா? இதுல வந்து நம்மளுக்கு ஏதோ ஒண்ணு, இப்போ இங்கேருந்து கிளம்பி ஸ்ரீரங்கத்துக்கு ஏதோ ஒரு திருப்பதி, அங்க போய் பெருமாளை போய் சேவிக்கணும். இங்கேருந்து போய் திருவேங்கட மலை டிக்கெட்டை புக் பண்ணணும் ஃபர்ஸ்ட். இப்போ அதுக்கு டிக்கெட் ஓப்பனா இருக்கணும். அந்த டிக்கெட் ஓப்பனா இருக்கிற சமயத்துல நம்மளுக்கு இன்டர்நெட் ஒர்க் பண்ணணும். சோ மெனி திங்ஸ் தீஸ் டேஸ் இல்லையா? பஸ்ஸை பிடிச்சோம், கிளம்பினோம், சேவை சாச்சோம், குலசேகரன் படியில நிக்கிறோம்னு சொல்லவே முடியாது நிக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கா சுவாமி? ஆமா, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதோட வந்து என்ன இது பண்றதுன்னே தெரியல அப்படின்னா இதெல்லாம் ஒண்ணுமே நீங்க சொல்லவே வேண்டாம். நெறிபட அதுவே நினைவது நலமே. ஒண்ணுமே வேண்டாம். அந்த மார்க்கத்தை கண்ண மூடின்ற நெறிபட அதுவே அந்த மார்க்கத்தை மட்டும், the way, just think about the way to reach Tirumalarunjolai. I don't even know the route to go to Tirumalarunjolai. I'm thinking that I have to go, not to take darshan of Perumal Alagar there, just to go to the Malai, just to be there, just to keep my foot there. Just that thought is more than enough. அந்த சிந்தனை பண்ணாலே போறோம் அப்படின்னு ரொம்ப அழகா இதுல சாதிக்கிறார். அடுத்தது பாருங்க, அடுத்தது என்ன பண்ணிட்டார்? அந்த வழியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இப்போ மத்ததெல்லாம் இருக்கு இல்லையா? மலையை மறுவுதல் மறுவுதல்னா பொருந்தல். என்னன்னாக்கா மத்தது எல்லாத்துக்கும் கூட பொருந்தி இருக்கான் அந்த திருமாலிருஞ்சோலை. அந்த பொருந்தி இருக்கிற திருமாலிருஞ்சோலையை அடைஞ்சா போறோம் அப்படின்றார். அப்ப என்ன, பக்கத்துல இருக்கிறதெல்லாம் அடைஞ்சா கூட போறோம் இல்லையா? அடைஞ்சுட்டா திருமாலிருஞ்சோலை அடைஞ்சிடுற மாதிரி அப்படின்னு ஆழ்வார் சொல்ற. அடுத்தது என்ன? வலம் செய்யும் வானோர் மாலிருஞ்சோலை வலம் செய்து நாளும் மறுவுதல் வழக்கே அப்படின்னா, வலம் செய்யும் வானோர் யாரு? நித்தியசூரிகள் வந்து வலம் சென்று இருக்காளாங்க. அங்க வந்து நித்தியசூரிகள் ஆர் கோயிங் இன் ரவுண்ட்ஸ் பிரதட்சணம் ஆஃப் த மலா. சோ நம்ம அதை நினைச்சா போறோம். நீங்களும் அதேதான், உங்களுக்கும் அதை பற்ற வேண்டும்ன்ற ஒரு தாட் இருந்தா போறோம். அதுக்காக நீங்க வந்து செய்யணும்னு சொல்லல. அந்த தாட், நித்தியசூரிகள் வலம் வந்த மலைய நீயும் நினைச்சுக்கோ அப்படின்ற. இதெல்லாம் முடியவே முடியாது சுவாமி. ஐ எம் நாட் ஏபிள் டு டூ எனி ஆஃப் திஸ். என்ன பண்ணும்? மழக்களிற்றினம் சேர் மாலிருஞ்சோலை தொழ கருதுவதே துணிவது சூதே. துணிவதுன்னா என்ன? ஜஸ்ட் டு திங்க். துணிவதுன்னா இப்ப முன்னாடி சொன்னது அந்த தாட் வரணும்னு சொல்றாரு இல்லையா? அந்த தாட் வரத்துக்கான ஒரு ட்ரிகர் இருக்கும்ல, அதுதான் துணிவு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹிமாலயா ஏபிசி கேம்ப் அப்படின்லாம் போறா இல்லையா? இப்போ என்னன்னா அந்த ஹிமாலயா ஃபுட் ஹில்ஸ் வரைக்கும்லாம் ட்ரெக் பண்ண முடியும் அப்படின்லாம் நிறைய பேர் போயிட்டு வந்துருவா. நிறைய பேர் பிளானிங்கோட ஸ்டாப் பண்ணிடுவா. அடி இல்லாம ஒரு காலத்துல பிளானிங் எல்லாம் பண்ணிட்டு நான் போனதே கிடையாது. சோ இப்ப என்னன்னாக்கா ஆழ்வார் சொன்னது பத்தி பண்ணனா போயிட்டு வந்த மாதிரிதான் அர்த்தம். ஏன்னா அந்த துணிவே போறோம்ன்றார்ல. திருமாலிருஞ்சோலை, ஹிமாலயாஸ் பத்தி சொல்லாடிய திருமாலிருஞ்சோலைக்கு அந்த ஒரு ட்ரிகரே போரும், போயிட்டு வந்ததுக்கான. அது மத்ததெல்லாம் எம்பெருமான் பாத்துக்கிறான் அப்படின்னு சாதிக்கிறார். அடுத்தது என்ன? கடைசியில போதவிழ் மலையே புகுவது பொருளே. என்னது? அவ்விதமான ஒரு மலையை அடைவதுதான் நம்மளுக்கு பிரயோஜனம். கடைசியில பிரயோஜனத்தை சொல்றார்.
என்ன மலைய இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கும். எம்பெருமானோட பரத்துவத்தை அன்வைச்சார் ஆழ்வார். இப்போ வந்து ஒரு மலைய அடைவது பொருளே இதுதான் பிரயோஜனமே அப்படின்னா, ஏன்னா அடுத்த பதிகத்துக்கான என்ட்ரி இதுதான். இப்போ முடிச்சோதியாயில பாத்தீங்கன்னா அழகர அன்வைக்கிறார் ஆழ்வார். அதுக்கு நேர அழகர அன்வைக்கலையாம். இதுக்கு ரொம்ப அழகா வந்து சுவாமி வந்து அழகா ஒரு எக்ஸாம்பிள் காய்ச்சிருக்கார். குயிக்கா முடிச்சிடும். வரதராஜ ஸ்தவத்துல கூரத்தாழ்வான் பாத்தீங்கன்னா எம்பெருமான ரொம்ப கொண்டாடுறாராம். அப்புறம் மலையே போதும், எம்பெருமான் இருக்கிற மலையே போருமே அப்படின்னு கொண்டாடுறாராம். அப்புறம் திருப்பி எம்பெருமான் ஒரு இடத்துல திருப்பி எம்பெருமான் கிட்ட போயிட்டு ஆஹ் பரவாயில்ல எம்பெருமானும் நன்னாதான் இருக்கான் அப்படின்னு ஒரு பரவாயில்ல போட்டு சொல்றாராம். என்னன்னாக்கா மலையோட ஏக்கதேசமா எம்பெருமான் இருக்காங்க. ஏக்கதேசம்னா மலைக்குதான் மெயின் இடம். ஒரு பகுதி எம்பெருமான் அந்த மலையில இருக்கான் அந்த மாதிரி. சோ ஏகதேசம்னாக்க since எம்பெருமான் is also there in திருமாலிருஞ்சோலை, ஆழ்வார் goes to take his அன்வயம். பட் ஆழ்வாரோட அன்வயம் is only on திருமாலிருஞ்சோலை. ஜஸ்ட் லைக் ஆழ்வாரோட சம்பந்தி நம்மளுக்கெல்லாம் என்ன ரிலேஷன் டு ஆழ்வார் ஃபார் பெருமாள் டு கிராண்ட் அஸ் த மோக்ஷம் எதுவுமே கிடையாது இல்லையா? ஆழ்வார் மாதிரிலாம் நம்ம கிடையவே கிடையாது. ஆனா ஆழ்வாரோட சம்பந்திகள்னு ஒரு ட்ராக் வருது இல்ல, அந்த ட்ராக்குக்கு எம்பெருமான் மோட்சம் சாதிக்கிறான். அதே மாதிரி ஆழ்வார் சொல்றார் எதுவுமே வேண்டாம், திருமாலிருஞ்சோலை மலையே போறோம். ஆனா அந்த மலையில சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏகதேசமா ஒரு விஷயம் எம்பெருமான் இருக்கான், அழகர் இருக்கான். அதனால அந்த அழகருக்காக ஒரு பதிகம் 3:1 முடிச்சோதியான்ற பதிகம் வந்து மலையோட சம்பந்தப்பட்ட பெருமாள் இருக்கான். அங்க யாரு எந்த பெருமாள் இருக்கான் அப்படின்னா அழகர் இருக்கான். அதனால அந்த மலையோட சம்பந்தப்பட்ட எம்பெருமானுக்கு ஒரு பதிகமா அன்வைக்கிறார் ஆழ்வார் அப்படின்னு பாக்குறோம் இந்த இடத்துல. ரொம்ப அழகா அடுத்தது வந்து நிகமன பாசனம் எல்லாத்தையும் பலன் சொல்லி முடிக்கிறார் ஆழ்வார். தெருள் கொள்ள சொன்ன 1010 அருள் உடைய வந்தாள் யாருன்னா அழகரை தவிர யாராலையும் அருள் வாடி பொழியிற ஒரு எம்பெருமான்னு பாத்தீங்கன்னா அது அருள் உடைய வந்தாள் அனைவிக்கும் முடித்தே அப்படின்னு ரொம்ப அழகா பாக்குறார். சோ ஃபர்ஸ்ட் பதிகம் ஃபுல்லா ஆழ்வார் வந்து எம்பெருமானோட பரத்துவத்தை ஓங்கி பேசுறார். அடுத்த பதிகம் கம்ப்ளீட்டா வந்து காரணத்துவம், அந்த பரத்துவத்துக்கு எதெல்லாம் காரணங்களா இருக்கு, ஆழ்வாருக்கு எப்படி வந்து எம்பெருமான் சம்ஸ்லேஷம் தரான், இதெல்லாம் பாக்குறோம். இதெல்லாம் வாட் we have to bear in mind is the what we saw in the last padikam. In the Dvaya Maha Mantram, Sharanagati and Kainkaryam is talked about. But the Kramam is slightly different in Thiruvaimozhi. The first 3 decades of Thiruvaimozhi talks about Kainkarya Pradhanam. So all the 1, 2, 3, all the 3 padikams talk about Kainkaryam first, then 4, 5, 6 talks about Sharanagati later. So we have to keep all this in mind. இன்னைக்கு இதோட இது பூர்த்தி பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு ஒரு சமயத்துல நம்ம வந்து பதவுரையை அன்வைக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஸ்ரீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம்.